வேர் முடிச்சில இருந்து அதிகமான சத்து இந்த இது தாவரம் எடுத்துக்கிறோம். இந்த வாழைக்குள்ள வந்து மற்ற கத்திரியோ வெண்டியோ போடக்கூடாது. இந்த வேர் முடிச்சில இருந்து அதுக்கு தேவையான சத்துக்களை போடும்போது அதுக்கு எடுத்துக்கிறோம். மற்ற தாவரத்தை போட்டோம்னா இதுல உள்ள சத்துக்களை அது உறிஞ்சிடும். அதுதான் வித்தியாசம். அப்ப கடலை இதுக்கு அதிகமான சத்து கொடுக்கறதுனால புடுங்கி போட்டாலும் அதுக்கு உரம் அதிகமா எடுத்துக்கிறேன். இருக்கும்போது வேர் முடிச்சில இருந்து அதிகமா சத்து கொடுக்குறேன். அதுக்கு கடலை வச்சாலும் நம்மளுக்கு உணவு. இதனால எந்த பாதிப்பும் இல்லை, நம்மளுக்கு லாபம் தான் வந்து. அதனால தண்ணி வந்து ஈரப்பதம் காயாம கொடுக்கணும். எனக்கு தண்ணி கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் இருந்தாலும் எனக்கு மைக்ரோ ஆர்கானிக் 22 நாள் வரை ஈரப்பதம் இருக்கு. ஏன்னா மண்ணை வந்து பாதுகாத்து வச்சிருக்கேன். அது நீங்க இப்ப பாத்தியா உங்க முன்னாடி அள்ளி கொடுத்தேன். இது 15 நாள் 16 நாள் ஆச்சு அடைச்ச மண்ணு. இன்னைக்கு நேரத்துல 16 நாள் ஆச்சு. 16 நாள் இருக்குன்னா இது என்னன்று இதை இப்ப நான் தண்ணி இருக்கிறத ஒவ்வொரு பிரிவாக இதுல இருந்து இது பாய நாங்க இருக்கு. அப்ப இது பாய்ஞ்சோன்னு அதுக்கு அது 20 நாள் ஆச்சு அந்த மாதிரி. அப்ப அது வரை இது தாவரம் செழிப்பா இருக்காருங்க. மருந்து இன்னும் அடிக்கல, தாவரத்துக்கு இந்த மருந்து அடிக்கல. இந்த மாதிரி வர்றதுக்கு இந்த பூச்சி வெட்டி அடிச்சு விட்டோம்னா மாறிடும். இந்த பூச்சி விரட்டி தான் அடிச்சு விடும். இந்த இதுக்கு முன்னுக்கு கடலையும் போட்டிருக்கோம் 1 ஏக்கரு. அந்த இதுக்கு பூச்சி விரட்டி அடிச்சாலே போதும். இந்த இலசுருட்டு புழு இலப்பேனு இது வராது. ஐயா சொன்ன மாதிரி இது பாத்தீங்கன்னா இது நிலக்கடலை. நிலக்கடலைக்கு வாழை தோட்டத்துல வந்து நிலக்கடையில மூடு பயிரா போட்டிருக்காங்க. இன்டர்கிராப் அப்படின்னு சொல்லுவோம். இது போறது மூலமா மூடாக்காவும் செயல்படும். அதே போல இது தவிர்த்து இதுக்கு நம்மளுக்கு தனியா மகசூலும் கிடைக்குது. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு லாபம் தானே. இதோட நிலையில நம்மளுக்கு இதையும் போடுறதுனால நம்மளுக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும். அதனால இன்டர்கிராப் அதாவது மூடு பயிரை நீங்களும் ட்ரை பண்ணுங்க.